ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி தனுசு லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 7 வரை. ஆகஸ்ட் 29 முதல் நாள் வெள்ளிக்கிழமை, சுவாதி நட்சத்திரம், நண்பகல் 11:37 வரை துளாராசியில் சந்திரன். அதற்கு பிறகு விசாக நட்சத்திரம். இந்த ரெண்டும் ராகுவாகவும் குருவாகவும் நமக்கு பலனை தருகிறது. 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு, 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பரிவர்த்தனை. குருவை போல ராகு செயல்படக்கூடிய அமைப்பு, குருவும் குருவாகவே செயல்படக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம் 7ஆம் இடம் என்பது புது முயற்சிகள், புது நபர்களை சந்திக்கிறது, கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் சம்பந்தப்பட்டது, இது போன்ற நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். சுப காரியங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். வரன் பார்க்கறது, பத்திரிக்கை எழுதுறது, உறுதி பண்ணிக்கிறது, ஆவணங்கள் அக்ரிமெண்ட்டு போட்டுக்கிறது, இடம் விற்கிறது, இடம் மாறுறது, இது சம்மந்தப்பட்ட அமைப்புகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆகஸ்ட் 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 2:36 வரைக்கும் இந்த பலன். அதற்கு பிறகு சனியினுடைய அனுஷம் நட்சத்திரம். நமக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் விருச்சிக ராசியில் போகிறார். அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியிலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருந்து பலன் தர்றதுனால அதிகமான உழைப்பு இன்புட்டு போட வேண்டியிருக்கும். ரொம்ப ஹார்டு ஒர்க்கு மட்டுமல்ல, தாமதமான ஒரு ப்ராக்ரஸாக இருக்கிறது தாமதமாக நடக்கிறது. ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் முடியல. ஆனால் வேலை பார்த்துட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன டென்ஷன், அதிருப்தியை பார்த்துக்கணும். உறவு வகையிலும் அப்படி தான். குழந்தைகிட்டையோ கணவன் மனைவிட்டையோ பேச்சுக்கு பேச்சு ஏதாவது ஒரு வாக்குவாதத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:26 வரைக்கும் இந்த அனுஷ நட்சத்திரம். அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதனும் நமக்கு சிம்ம ராசிக்கு மாறிடுறார். 8ஆம் வீட்டில் இருக்கிற புதன் 9ஆம் வீட்டுக்கு சிம்ம ராசியில் மாறிடுறார். கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். கேதுவும் அங்கேயே இருக்கார். சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மனிதர்களுடைய உதவி கிடைக்கும் அப்படின்னு போவோம். அதில் ஏதாவது ஒரு தடைகளை உருவாக்கும். பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியம் எடுத்தாலே டிஸ்டர்பன்ஸு. இப்போ வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டு தொடர்பு சம்மந்தப்பட்டதுலேயும் அவ்வளோ நல்லா இல்லை. அதனால் ரொட்டீன் ஒர்க்குக்கு தான் இந்த நாள் சிறந்தது, ஹார்ட் ஒர்க்குக்கு சிறந்தது. மற்றபடி உறவுகள் சம்மந்தப்பட்டதுலையோ, பெரிய பெரிய படிப்புகள் சம்மந்தப்பட்டதுலையோ, தெய்வ அனுகிரகம் சம்மந்தப்பட்டதுலையோ இன்றைக்கி பெருசாக டெவலப்மெண்ட்டு கொடுக்காது. செப்டம்பர் 1ஆம் தேதி திங்கட்கிழமை கேட்டை நட்சத்திரம் இரவு 7:54 வரைக்கும் இருக்குது, புதனுடைய நட்சத்திரம். இப்போ இந்த புதன் கேதுவை போல் செயல்படுறதுனால 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, கேதுவுமே 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, மற்றும் சூரியனுடைய ஆதிக்க பலத்தையும் இன்றைக்கி சேர்த்து கொடுக்குறாரு. அப்போ ஓரளவுக்கு தெய்வ அனுகிரகம் கொடுக்கும். அப்பாவினுடைய ஆதரவு, அரசியல் ஆதரவு, பெரிய மனிதர்கள் ஆதரவு, இது மாதிரி நன்மைகள் நடக்கும். அனைத்து விதமான அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்குக்கும் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு ரெஸ்ட் லைஃபாக இருக்கும். வேலையை விட்டுட்டு ஃப்ரீ லைஃபாக இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றும் நம்பிக்கையாக நம்ம ரொம்ப நாள் பழகிட்டு இருக்கவங்களோ அல்லது புது உறவினர்கள்கிட்டையோ புது பழக்க வழக்கத்துக்கிட்டேயோ சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம். அது மாதிரியான ஒரு அமைப்பு இன்றைக்கு இருக்கிறது. இந்த கேது சூரியனாக, கேது சுக்கிரனாக செயல்படுகிறார். இந்த கேட்டை முடிந்த உடனே மூல நட்சத்திரம். மறுநாள் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 2ஆம் தேதி கேதுவாக செயல்படும்போது அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஏற்கனவே சூரியனும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. இந்த சூரியனும் பூர நட்சத்திரத்தில் இருக்குது, கேதுவும் பூர நட்சத்திரத்தில் இருக்குது. ஆனால் சூரியன் இருக்கிறது 1ஆம் பாதம், கேது இருக்கிறது 4ஆம் பாதம். அப்போ அதில் ஒரு கான்ட்ரவர்சி. ஒரே நட்சத்திரத்தில் தொடர்பு கொள்வது ஒரு கான்ட்ரவர்சி.
இந்த 2 பேரையும் இணைப்பு பாலமாக இணைத்து வைக்கக்கூடிய சுக்கிரன் நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்காருங்கிறது தான் முக்கியமாக கவனிக்கணும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இருக்கிற இடத்த வச்சு கிரகம் பலன் தராதுங்க. அது இருக்கிற நட்சத்திரம் மாதிரி தாங்க செயல்படும். அப்போ மேலோட்டமாக பார்த்தா நமக்கு ஒரு அருள் கிடைக்கிற மாதிரியும், நமக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரியும், நமக்கு ஒரு வழிகாட்டுதல் புதுசாக கிடைக்கிற மாதிரியும் தோணும். ஆனால் அதனுடைய எண்ட் ரிசல்ட் என்ன கொடுக்குது? தடையை கொடுக்குது. காரணம் 8ல் இருக்கிற சுக்கிரனால். ஸோ கவனமாக நம்ம ரொட்டீன் ஒர்க்கை பார்க்குறது நலம். செப்டம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை சுக்கிரனுடைய நட்சத்திரமே தான். 8ல் இருக்கிற சுக்கிரனே இன்னைக்கு பலனை தர்றாரு. யார் மூலமாக? அவர் சனி நட்சத்திரத்தில் இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கிற அர்த்தாஷ்டம சனியும் சனியினுடைய இன்னொரு நட்சத்திரத்தில் இருக்குது. இந்த 4ம் 8ம் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நம்மளை ரொம்ப டென்ஷன் பண்ணுது, அதிருப்தியை கொடுக்குது. உறவுகளில் பையன் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஈகோவை குறைக்க மாட்டேங்கிறாங்க, அதிகமாக பேசினாலே டென்ஷன் வருது, தட்டுப்பாட்டில் பொருள் வாங்கிறதுல விரயங்களாகி நஷ்டமாகி கஷ்டமாகி கொடுத்த பொருளுக்கு பணம் வரல, அல்லது ஒரு கடன் கேட்ட இடத்துலையும் கடன் கிடைக்கல, கடன் கொடுத்தவங்க அதிகமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்படி சில அவஸ்தைகளை அனுபவிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி அந்த 4ஆம் இடமும் 8ஆம் இடமும் வேலை செய்யுது. சனியாகவே அர்த்தாஷ்டம சனி வேலை செய்யும்போது சுக்கிரனும் போய் சனி மாதிரியே வேலை செய்யும்போது இந்த 2 பேர் காம்பினேஷனாக நம்மளுக்கு வேலை பார்க்குறாங்க. செப்டம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு, செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ப்ராசஸ் பண்ணி போகலாம், ஒரு ஹையர் லெவலுக்கு போகலாம், ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கலாம். இப்படியெல்லாம் எண்ணங்கள் போய்கிட்டு இருந்தாலும் இந்த சுக்கிரனுடைய அமைப்பு 8ல் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில காரியங்கள் எளிதில் முடியும், ஒரு சில காரியங்கள் அப்படியே கிடப்பில் நகரும், ட்ராக் பண்ணிகிட்டே போகும். எப்பவுமே 9ஆம் இடம் 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது தந்தைக்கும் நல்லா இருக்காது, நமக்கு வழிகாட்டுறவங்க யாரும் சிறப்பாக வழிகாட்ட முடியாது, அபிப்பிராய பேதங்கள் ஏற்படும், உறவுகளில் விரிசல்கள் ஏற்படும், கடினமான உழைப்பு பண்ணியும் பிரயோஜனம் இல்லை என்ற அந்த அமைப்பு ஏற்படும். செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம். மகர ராசியில் சந்திரனாகவே செயல்படக்கூடிய அற்புதமான நாள். உழைப்பு, பணவரவு, சொந்த தொழில் அனைத்துக்குமே நல்லா இருக்கும், சிறப்பான நாளாக அமைகிறது. செப்டம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை அவிட்ட நட்சத்திரம். செவ்வாயினுடைய பலனை எப்படி தர்றாருன்னா, செவ்வாய் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த சித்திரை நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால மிகப்பெரிய பலத்தை கொடுக்குறார். ஒரு ஈடுபாடு, ஒரு புதிய ப்ராஜெக்டு அல்லது நம்ம ஒரு செய்யக்கூடிய வேலையிலேயே ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிற அளவுக்கு வேலை செய்கிறார். செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரம், 3ஆம் வீட்டில் சந்திரன் போகிறாரு, கும்பராசியில் ராகுவை போல செயல்படுகிறார். அந்த ராகுவும் அங்கேயே 3ஆம் வீட்டில் இருக்கார், குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறனால பணி மாற்றங்கள், இடமாற்றங்கள், அக்ரிமெண்ட் போடுறது மற்றும் சிறு பிரயாணங்கள் இது போன்ற அகம் சார்ந்த நன்மைகளை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.